உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சுற்றாடல் சார்ந்த செயற்பாடு தரம் 5. இன்று எமது உணவு பாடத்தை மீண்டும் ஒருமுறை கற்பதோடு அதிலுள்ள சில வினாக்களையும் பார்ப்போம். எமது உணவு. ஆம், நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டுமானால் அன்றாடம் நாம் போஷாக்கான உணவை உட்கொள்ள வேண்டும். அவற்றை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம். எமது உணவு. உணவின் போஷணை கூறுகள், போஷாக்கான பானங்கள், போஷணை குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள், பச்சையாக உண்ணும் உணவுகள், போஷணை இழப்பு ஏற்படாத வகையில் உணவு சமைத்தல் ஆகியவற்றை நாம் இன்று கற்றுக்கொள்ள போகின்றோம். நாம் முக்கியமான போஷணை கூறுகளை பார்ப்போம். போஷணை கூறுகள்: கார்போஹைட்ரேட்டு, கொழுப்பு, புரதம், விட்டமின்கள், கனியுப்புக்கள், நீர். இவை எமது அன்றாட வாழ்வுக்கு தேவையான போஷணை கூறுகளாகும். இவை எமது உணவிலே தினமும் நாம் உட்கொள்கின்ற பொழுது நாம் ஆரோக்கியமாக நோய் நொடியின்றி வாழ முடியும். கார்போஹைட்ரேட்டு, கொழுப்பு ஆகியன மாற்றத்து மற்றும் எண்ணெய் வகைகளிலே அதிக அளவு காணப்படுகின்றது. புரதம் பயறு வகைகளிலே மீன், இறைச்சி, முட்டை ஆகியவற்றில் காணப்படுகின்றது. விட்டமின்கள், கனியுப்புக்கள் ஆகியன பழங்கள், காய்கறிகள், கீரைகள் ஆகியவற்றிலே பெருமளவு காணப்படுகின்றன. இவை அனைத்தும் எமது உடலால் உறிஞ்சப்பட வேண்டுமானால் நாம் போதுமான அளவு நீர் அருந்த வேண்டும். அடுத்தபடியாக சக்தி தரும் உணவுகள். எமது உடலுக்கு சக்தி தருகின்ற உணவுகள் யாவை? கார்போஹைட்ரேட்டு, கொழுப்பு. இவை இரண்டும் எமது உடலுக்கு சக்தி தருகின்ற உணவுகள் ஆகும். வளர்ச்சிக்கு உதவும் உணவுகள். புரதம். புரதம் எமது உடல் வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு உணவு வகை ஆகும். பாதுகாப்பு தரும் உணவுகள். விட்டமின்கள், கனியுப்புக்கள். பாதுகாப்பு என்கின்ற பொழுது எம்மை நோய் நொடியிலிருந்து பாதுகாப்பது பாதுகாப்பு தரும் உணவுகளாகும். நாம் அன்றாடம் உட்கொள்கின்ற காய்கறிகள், பழங்கள், கீரைகள் ஆகியவற்றிலே போதுமான விட்டமின்கள், கனியுப்புக்கள் அடங்கியுள்ளன. அவற்றை நாம் தினமும் சாப்பிடுகின்ற பொழுது எமது உடல் ஆரோக்கியமாக நோய் எதிர்ப்பு திறன் மிக்கதாக இருக்கும். அடுத்ததாக போஷணை உணவு தட்டு. போஷணை உணவு தட்டு என்கின்ற பொழுது நாம் உண்ணுகின்ற உணவு தட்டிலே கார்போஹைட்ரேட்டு அடங்கியுள்ள உணவு சற்று அதிகமாக காணப்பட வேண்டும். புரதம் அதைவிட சற்று குறைவாக இருக்க வேண்டும். கனியுப்பு, விட்டமின்கள், கொழுப்பு என்பன புரதத்தை விட சற்று குறைவாக இருக்க வேண்டும். இது போஷணை உணவு தட்டு ஆகும். நாம் ஒரு நாளில் ஒருவேளை உணவை இது போன்ற போஷணை தட்டு நிரம்பிய உணவாக இருக்க வேண்டும். நிறை உணவு என்பது என்னவென்றால் அனைத்து போஷணைகளும் அடங்கிய ஒரு நேர முழு உணவு நிறை உணவு எனப்படும். அந்த நிறை உணவு தான் இங்கு போஷணை உணவு தட்டிலே காட்டப்பட்டுள்ளது. போஷாக்கான பானங்கள். நாம் 6 வகையான போஷணை கூறுகள் அடங்கிய உணவை உட்கொள்கின்றோம். அவை எமது உடலுக்கு சக்தி அளிக்கின்றன, வளர்ச்சி அடைய செய்கின்றன, எம்மை நோயிலிருந்து பாதுகாக்கின்றன. அந்த வகையான உணவுகளை நாம் நிறை உணவாக, ஒரு வேளை உணவாகவும் உட்கொள்ள வேண்டும். எமது பிரதான உணவு வேளையாக காலை உணவு, பகல் உணவு, இரவு உணவு என்பன அமைகின்றன. அத்தோடு போஷாக்கான பானங்கள் பால், இளநீர், இலைக்கஞ்சி, பழரசங்கள், மோர் இவை போஷாக்கான பானங்கள் ஆகும். உணவை மட்டுமே நாம் போஷாக்காக உண்டதன் பின்பு
நாம் கண்டிப்பாக நீர் அருந்துகின்றோம். அதுபோல போஷாக்கு மிக்க பானங்களையும் நாம் அருந்த வேண்டும். அவை எமது உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகின்றன. இவை போஷாக்கான பானங்கள் ஆகும். போஷாக்கு குறைபாட்டால் ஏற்படும் தாக்கங்கள். எமது உடலிலே போஷாக்கு குறைபாடு ஏற்படுகின்ற பொழுது எவ்வகையான தாக்கங்கள் ஏற்படுகின்றன? கார்போஹைட்ரேட் குறைகின்ற பொழுது சக்தி, உடல் எடை குறைகின்றது. எமது உடலிலே கார்போஹைட்ரேட் குறைகின்ற பொழுது சக்தி குறைகின்றது, உடல் எடை குறைகின்றது. அடுத்ததாக புரதம் குறைவடைகின்ற பொழுது, நாம் உண்ணும் உணவிலே புரத பற்றாக்குறை இருக்குமே ஆனால் உடல் வளர்ச்சி குன்றுதல் ஏற்படுகின்றது. எமது உடல் வளர்ச்சி குன்றுகிறது. அடுத்ததாக கொழுப்பு சத்து குறைவாக இருக்குமே ஆனால் உடல் பொலிவிழக்கிறது. எமது உடல் பொலிவிழந்து காணப்படுகின்றது. அடுத்ததாக விட்டமின் ஏ எமது உணவிலே குறைவடைந்தால் கண் பார்வை குறைவடைகிறது. கண் பார்வை குறைவடையும் ஏற்படுதல், அத்தோடு கண் மங்கலாதல், கண்ணிலே ஏற்படுகின்ற நோய்கள் என்பதற்கு விட்டமின் ஏ குறைபாடு காரணமாகின்றது. விட்டமின் பி, நாம் உண்ணும் உணவிலே விட்டமின் பி குறைவாக இருக்குமே ஆனால் பசியின்மை, வயிற்றெரிச்சல், வாயோரங்களில் வெடிப்பு ஆகியன ஏற்படுகின்றது. விட்டமின் பி குறைகின்ற பொழுது பசி எடுப்பது குறைகின்றது. அடுத்ததாக விட்டமின் சி குறைவாக இருக்குமே ஆனால் காயங்கள் ஆறுவது தாமதமாகிறது. எமது உடலிலே ஏற்படுகின்ற காயங்கள் ஆறுவது ஏன் தாமதமாகின்றது என்றால் எமது உடலிலே விட்டமின் சி போதிய அளவு இல்லாததால். வாய் சார்ந்த நோய்கள் ஏற்படுகின்றது. வாய்ப்புண் மற்றும் வாய் சார்ந்த நோய்கள் ஏற்படவும் விட்டமின் சி குறைபாடு ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றது. அடுத்ததாக விட்டமின் டி குறைகின்ற பொழுது எலும்பு நோய்கள் ஏற்படுது. எமது எலும்புகளிலே நோய்கள் ஏற்படுவதற்கு விட்டமின் டி குறைபாடு காரணமாகின்றது. போஷாக்கு குறைபாட்டால் ஏற்படும் தாக்கத்திலே அடுத்ததாக நாம் பார்ப்பது கனியுப்புக்கள். இரும்பு, இரத்த சோகை ஏற்பட, கால்சியம் அயடின் பற்கள் சிதைவுறுதல், எலும்புகள் வலிமை இழத்தல். நாம் உண்ணும் உணவிலே இரும்பு கனியுப்பு குறைவாக இருந்தால் இரத்த சோகை, அதாவது இரத்தம் உற்பத்தியாவது குறைவடைகின்றது. எனவே நீங்கள் சிறு பிள்ளைகள் இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும். கால்சியம் அயடின் குறைவாக உட்கொண்டீர்களே ஆனால் பற்கள், எலும்புகள் ஆகியன வலிமை இழந்து போகக்கூடும். ஆதலால் நீங்கள் தினமும் பால் அருந்த வேண்டும். பாலிலே கால்சியம் அயடின் என்பன காணப்படுகின்றன. தினமும் கீரை சாப்பிட வேண்டும். அவற்றிலே இரும்பு சத்து அதிகமாக உள்ளது. பச்சையாக உண்ணும் உணவுகள். சில உணவுகளை நாம் பச்சையாக உண்ண வேண்டும். கேரட், தக்காளி, வெள்ளாரை, வெள்ளரிக்காய், சலாது, வெங்காயம் இவை பச்சையாக உண்ணுகின்ற உணவுகள். இவற்றை நாம் சமைத்து சாப்பிட வேண்டியது இல்லை. இவற்றை நாம் பச்சையாகவே சாப்பிடலாம். ஆனால் இவற்றை நன்றாக கழுவி சாப்பிட வேண்டும். இது போன்ற பச்சையாக நாம் சாப்பிடுகின்ற இந்த உணவுகளின் தோல்களை நீக்கி இவற்றை நன்கு நாம் கழுவ வேண்டும். அதன் பின்பு தான் நாம் இவற்றை பச்சையாக சாப்பிட வேண்டும். இவற்றை நாம் அவித்து சாப்பிடாததால் இவற்றிலே உள்ள கிருமிகள் வெளியேறுவதற்காக நாம் இவற்றை நன்கு கழுவ வேண்டும். போசனை இழப்பு ஏற்படாத விதத்தில் உணவு சமைத்தல். உணவை போசனை இழப்பு ஏற்படாமல் எவ்வாறு சமைக்கலாம்? கழுவிய பின் வெட்டுதல். இது போன்ற காய்கறிகளை, பழங்களை ஆகியவற்றை நாம் நன்கு கழுவிய பின்பு தான் வெட்டி சாப்பிட வேண்டும். வெட்டிய பின்பு கழுவக்கூடாது. வெட்டிய பின்பு நாம் கழுவினோமே ஆனால் நீரில் சில விட்டமின்கள் கழுவி போய்விடும். அவை போஷாக்கு அற்றதாக மாறிவிடும். ஆதலால் நாம்
உணவு சமைப்பதற்கு முன்பே இந்த காய்கறிகளை நன்கு தோல் நீக்கி கழுவி அதன் பின்புதான் வெட்ட வேண்டும். போசனை இழப்பு ஏற்படாத விதத்தில் உணவு சமைத்தலுக்கு அடுத்ததாக உணவை போதுமான அளவு அவித்தல். உணவை அதிக நேரம் தொடர்ச்சியாக அவிக்கக்கூடாது. தொடர்ச்சியாக நாம் அவித்தோமே ஆனால் உணவில் உள்ள போஷணை கூறுகள் வீணாகிவிடும். ஆதலால் உணவை வெகு நேரம் நாம் அவிக்கக்கூடாது. சிறிது நேரம் மட்டுமே அவிக்க வேண்டும். அந்த உணவுப் பொருட்களின் நிறம் மாறாமல், காய்கறிகள், கீரைகள் ஆகியவற்றின் நிறம் மாறாமல் அவித்து அவற்றை நாம் சாப்பிட வேண்டும். அப்போதுதான் போஷணை எமக்கு கிடைக்கும். உணவு பழுதடைதல். உணவுப் பொருட்கள் நுகர்வதற்கு பொருத்தமற்ற நிலையை அடைதல் உணவு பழுதடைதல் எனப்படும். ஓர் உணவுப் பொருளை நாம் சாப்பிட முடியாதவாறு அதன் நிறம், மனம், சுவை என்பன மாறுமே ஆனால் அது பழுதடைந்து விட்டது என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பழுதடைந்த உணவின் தன்மைகள்: நிறம் மாறும், பூஞ்சணம் பிடித்திருக்கும், துர்மணம் வீசும், உருவம் மாற்றமடையும். பழுதடைந்த உணவு இத்தனை விதமாக மாறும். நிறம் மாறும், அதிலே பூஞ்சணங்கள் பிடித்திருக்கும், சுவை மாறும், அதனுடைய உருவமும் மாற்றமடைந்துவிடும். இவ்வாறு உணவுப் பொருள் மாற்றமடையுமே ஆனால் அவற்றை நாம் சாப்பிடக்கூடாது. இதோ இந்த தேங்காயை பாருங்கள். இது பழுதடைந்து விட்டதால் இதன் நிறம் மாறி இருக்கிறது. எனவே இதனை நாம் உண்ணக்கூடாது. இந்த பேரீச்சப்பழத்திலே ஃபங்கஸ், அதாவது பூஞ்சணம் பிடித்திருக்கிறது. எனவே இந்த பேரீச்சம்பழத்தை நாம் உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது நிறம், சுவை, மனம் என்பன மாறி இருக்கிறது. இந்த ஆப்பிள் பழத்தை பாருங்கள். இது கருமை நிறமாக மாறி இருக்கிறது. எனவே இது பழுதடைந்து விட்டது. இதையும் நாம் சாப்பிடக்கூடாது. வாழைப்பழம். இந்த வாழைப்பழத்தின் தோல் கருமை நிறமாக மாறிவிட்டது. எனவே இதனை நாம் சாப்பிடக்கூடாது. இது பழுதடைந்து விட்டது. பழுதடைந்த உணவை சாப்பிடுவதால் எமக்கு நோய்கள் ஏற்படும். இந்த மாம்பழத்தின் தோல் கருமை நிறமாக மாறியிருக்கிறது. இந்த மாம்பழத்தின் தோல் சுருங்கி இருக்கிறது. இது நிறம், மனம், சுவை மாற்றம் அடைந்ததால் இந்த உணவு பழுதடைந்து விட்டது. இதையும் நாம் உண்ணக்கூடாது. இந்த தோடம்பழத்தை பாருங்கள். இதிலே பூஞ்சணம் பிடித்திருக்கிறது. பூஞ்சணம் பிடித்திருப்பதால் இந்த உணவு பழுதடைந்து விட்டது. எனவே இதனை நாம் சாப்பிடக்கூடாது. அடுத்து இந்த மரக்கறி வகைகள், அதாவது இந்த காய்கறி வகைகளை பாருங்கள். கத்தரிக்காய், பூசணிக்காய், இங்கு உள்ள வெண்டிக்காய், உருளைக்கிழங்கு என்பன இயல்பான நிறம் மாற்றமடைந்து காணப்படுகிறது. இயல்பான நிறம், மனம், சுவை என்பன மாறுமே ஆனால் இதனை நாம் சாப்பிடக்கூடாது. அடுத்ததாக பழுதடைந்த பான். இந்த பானிலே பூஞ்சணம் பிடித்திருக்கிறது. எனவே இதனை நாம் சாப்பிடக்கூடாது. இதனை சாப்பிடுவதால் வயிற்றுளைவு, வாந்தி என்பன ஏற்படக்கூடும். பால். இந்த பால் நிறம் மாறி இது திரிபடைந்து காணப்படுகிறது. இது திரிந்து விட்டதால் இந்த பால் கெட்டு விட்டது. இதனை நாம் குடிக்க கூடாது. பழுதடைந்த மீன் மற்றும் இறைச்சி. இந்த மாமிச உணவுகள் கெட்டு போயிருப்பதை எம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக பழங்கள், காய்கறிகளை விட மாமிச உணவுகள் கெட்டு போனால் அவற்றை எக்காரணம் கொண்டும் சாப்பிடக்கூடாது. காய்கறிகள், பழங்களை விட கெட்டுப்போன இது போன்ற மாமிச உணவுகளை உட்கொண்டால் எமக்கு நோய்கள் ஏற்படும். வாந்தி, வயிற்றுளைவு, தலை சுத்து, மயக்கம் என்பன ஏற்படக்கூடும். காய்ச்சல் வரக்கூடும். சிலவேளை உயிரிழப்பு கூட ஏற்படலாம்.
எனவே பழுதடைந்த உணவுகளை உட்கொள்ளக்கூடாது. உணவு பழுதடையும் சந்தர்ப்பங்கள். உணவு உற்பத்தி செய்யப்படும் போது, உணவு உற்பத்தி செய்யப்படுகின்ற பொழுது பிராணிகளால் உணவு பழுதடைகின்றது. உணவு உற்பத்தி செய்யப்படுகின்ற பொழுது தானியங்கள், மா என்பவற்றிலே இங்கு வண்டுகள் காணப்படுகின்றன. எனவே இந்த உணவுப் பொருட்கள் பழுதடைந்து விட்டன. உணவை கொண்டு செல்கின்ற பொழுது, உணவுப் பொருட்களை ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்கின்ற பொழுது அவற்றை இது போன்ற லாரிகளிலே ஏற்றி கொண்டு செல்வார்கள். அப்போது அவை ஒன்றோடு ஒன்று நசிவுற்று இது போன்று பழுதடையக்கூடும். உணவை களஞ்சியப்படுத்துகின்ற பொழுது விளைந்த உணவுப் பொருட்களை, அதாவது காய்கறிகளை, பழங்களை, நாம் தானியங்களை களஞ்சியப்படுத்தி வைக்கின்ற பொழுது அங்கு எலி, கரப்பான் பூச்சி போன்றவற்றால் உணவு பழுதடைய கூடும். உணவு பழுதடையும் மற்றுமோர் சந்தர்ப்பம் எதுவென்றால் உணவு விற்பனையின் போது. உணவை விற்பனை செய்கின்ற இடத்திலே உணவு ஒன்றோடு ஒன்று நசிவுற்று பழுதடைய கூடும். உணவு பழுதடையும் சந்தர்ப்பங்கள். உணவு சமைக்கின்ற பொழுது எவ்வாறு உணவு பழுதடைகின்றது என்பதனையும் பார்ப்போம். சமையலறையின் தூய்மையின்மை, சமையல் பாத்திரங்கள் தூய்மையின்மை, சமைப்பவரின் செயற்பாடுகள், சமையல் கழிவுகளை முறையாக வெளியேற்றாமை இவ்வாறு நடைபெறுவதால் உணவு பழுதடைகின்றன. முதலாவதாக சமையலறையின் தூய்மையின்மை. இந்த சமையலறையிலே பாத்திரங்கள் கழுவாமல் இருக்கின்றன. இவற்றிலே உள்ள மீதமான உணவை உட்கொள்வதற்கு பிராணிகள் வருகை தரும். எனவே இந்த இடம் அசுத்தமாகிவிடும். ஆதலால் இங்கு சமைக்கப்படுகின்ற உணவுகளும் சுத்தமின்றி போகும், பழுதடையக்கூடும். சமையல் பாத்திரங்களின் தூய்மையின்மை. சமையல் பாத்திரங்களிலே எஞ்சி உள்ள உணவுகளை உண்பதற்கு சின்ன சின்ன பிராணிகள் வரும். அவை இந்த பாத்திரங்களில் உள்ள உணவுகளை சாப்பிடுகின்ற பொழுது அவற்றால் இங்குள்ள பாத்திரங்கள், இந்த சமையலறை சூழல் என்பன அசுத்தமாகிவிடும். அதன் பின்பு இங்கு சமைத்து வைக்கப்படுகின்ற உணவுகளும் கெட்டு போவதற்கு வாய்ப்பாகி விடும். சமைப்பவரின் செயற்பாடுகள். சமைப்பவர் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். அவர் தும்மினாலோ இருமினாலோ அவரது உடலில் உள்ள கிருமிகள் உணவிலே செல்லக்கூடும். அந்த உணவை நாம் உட்கொண்டோமே ஆனால் எமக்கு நோய்கள் ஏற்படக்கூடும். உணவு சமைப்பவர் கண்டிப்பாக ஒரு சுத்தமான மேலாடை அணிந்து, தலைமுடி விழாதவாறு தலைக்கு ஏதாவது கவசம் அணிந்து, கை கால்கள் எல்லாம் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். தும்மல், இருமல் என்பவை வருகின்ற பொழுது அவர் அந்த இடத்தை விட்டு வெளியே சென்று வர வேண்டுமே அன்றி அந்த உணவு இருக்கின்ற இடத்திலே அவர் தும்மினாலோ இருமினாலோ அந்த உணவுகள் பழுதடைந்து விட கூடும். சமையல் கழிவுகளை முறையாக வெளியேற்றாமை. சமைத்த கழிவுகளை முறையாக வெளியேற்றாமல் இருந்தால் சமையல் கழிவுகளை கழுவுகின்ற இடத்திலே மற்றும் குப்பை தொட்டியிலே நிரம்பி இருக்குமே ஆனால் அந்த இடத்துக்கும் வேண்டாத பிராணிகள் வருகை தருவதால் அந்த உணவுகள் கெட்டு போகக்கூடும். அங்கு சமைக்கப்படுகின்ற உணவுகளிலும் நோய் கிருமிகள் இருக்கக்கூடும். எனவே சமைப்பவர், சமையல் பாத்திரங்கள், சமைக்கும் இடம் என்பன எப்போதும் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அங்கு சமைக்கப்படுகின்ற உணவும் ஆரோக்கியமானதாக, சுத்தமானதாக இருக்கும். எந்த விதமான நோய் நொடியும் ஏற்படாது. அசுத்தமான உணவை உட்கொள்வதால் எமக்கு நெருப்பு காய்ச்சல், வாந்தி பேதி, வயிற்றுளைவு என்பன ஏற்படக்கூடும். முறையாக உணவை பரிமாறி உண்ணல். உணவை நாம் தேர்ந்தெடுத்து எந்த வகையான போஷாக்கு அதிலே இருக்கின்றது என்பதை அவதானித்து உண்பதோடு அதனை முறையாக பரிமாறி உண்ண வேண்டும். மேசை விரிப்பு போட்டு அதிலே சுத்தமான உணவு தட்டுகளை வைத்து உணவை பரிமாறி உண்ணுகின்ற பொழுது உணவின் முழுமையான போஷாக்கு எமது உடலுக்கு கிடைக்கும். நாம் ஆரோக்கியமாக வாழலாம். நாம் மட்டுமல்ல, எமது வீட்டுக்கு வருபவர்களுக்கும் நாம் முறையாக பரிமாறி உணவை கொடுக்க வேண்டும். முறையாக கைகளை கழுவுதல்.
கைகளை சரியான முறையில் கழுவ வேண்டும். இது போன்ற 9 முறைகள் உள்ளன. அந்த 9 முறைகளில் அந்த கைகளை நன்கு கழுவி துடைத்த பின்பு நாம் உணவை உட்கொள்ள வேண்டும். அப்போது தான் நோய் கிருமிகள் எமது உடலினுள் செல்லாமல் இருக்கும். நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம். நாம் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டால் மட்டும் போதாது, எமது உடலுக்கு உடற்பயிற்சியும் மிக மிக அவசியம். நாம் சக்தி விருத்தி சார்ந்த விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டும். சக்தி விருத்தி சார்ந்த விளையாட்டுகளில் ஈடுபடுகின்ற பொழுது எமது தசை நார்கள் உறுதியாக இருக்கும். கால் தசை, கை தசை என்பன பலப்படும். ஆரோக்கியமாக வாழலாம். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான பானங்கள், சுத்தமான சூழ்நிலை, சுத்தமான காற்று, இது போன்ற உடற்பயிற்சி என்பன எம்மை நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வைத்திருக்கும். நீங்கள் சிறுவர்கள் இது போன்ற விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டும். அடுத்ததாக நாம் இன்று சில வினாக்களையும் பார்ப்போம். உணவின் முக்கிய பயன்கள் யாவை? உடலுக்கு சக்தியை தருதல், உடல் வளர்ச்சிக்கு உதவுதல், நோயிலிருந்து உடலை பாதுகாத்தல். இது உணவின் 3 முக்கிய பயன்களாகும். உடலுக்கு சக்தியை தருதல், உடல் வளர்ச்சிக்கு உதவுதல், நோயிலிருந்து உடலை பாதுகாத்தல். அடுத்ததாக, போஷாக்கான உணவை உட்கொள்ளாமல் விடுவதால் ஏற்படும் பாதிப்புகள் யாவை? நாம் போஷாக்கான உணவை உட்கொள்ளாமல் விட்டால் எமது உடலுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் யாவை? உடல் வளர்ச்சி குன்றுதல், உடல் சோர்வடைதல், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடைதல். போஷாக்கான உணவை நாம் உட்கொள்ளாமல் போனால் உடல் வளர்ச்சி குன்றும், உடல் சோர்வடையும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடையும். எனவே அடிக்கடி நோய்வாய்ப்படக்கூடும். ஆதலால் பிள்ளைகளே, நீங்கள் ஆரோக்கியமான உணவை தினமும் சாப்பிட வேண்டும். அது நிறை உணவாக, அனைத்து போசனைகளும் நிரம்பிய உணவாக இருக்க வேண்டும். உடலுக்கு சக்தி தரும் போஷணை கூறுகள் யாவை? எமது உடலுக்கு சக்தியை அளிக்கின்ற போஷணை கூறுகள் யாவை? மாப்பொருள், அதாவது கார்போஹைட்ரேட், கொழுப்பு, அதாவது லிப்பிட்டுகள். மாப்பொருள் என்கின்ற பொழுது சோறு, இட்லி, தோசை, பிட்டு, இடியப்பம் போன்ற மாப்பொருள் அடங்கிய உணவுகள். கொழுப்பு என்கின்ற பொழுது நெய், எண்ணெய் வகைகள், பட்டர், சீஸ், பால் போன்றவை கொழுப்பு அடங்கிய உணவுகளாகும். அடுத்ததாக, மாப்பொருள் அடங்கியுள்ள உணவு வகைகள் சிலவற்றை தருக. மாப்பொருள் அடங்கியுள்ள உணவு வகைகள், உணவின் பல்வேறு வகைகள்: தானியங்கள், கிழங்கு வகைகள், பலாக்காய், ஈரப்பலா. இவற்றிலே அதிக அளவு மாப்பொருள் அடங்கியுள்ளன. இது மாப்பொருள் அடங்கியுள்ள உணவு வகைகள் ஆகும். அடுத்ததாக, மாப்பொருள் அடங்கிய உணவு பதார்த்தங்கள் எவை? பதார்த்தங்கள் என்கின்ற பொழுது சமைக்கப்பட்ட உணவுகள். சோறு, பிட்டு, இடியப்பம், தோசை, ரொட்டி என்பன இவை மாப்பொருள் அடங்கிய உணவு பதார்த்தங்கள் ஆகும். நீங்கள் மாப்பொருள் அடங்கியுள்ள உணவு வகைகள் கேட்கின்ற பொழுது தானியங்கள், கிழங்கு வகைகள் என எழுத வேண்டும். பதார்த்தங்கள் என்று கேட்கின்ற பொழுது சோறு, இட்லி, இடியப்பம், புட்டு, தோசை என எழுத வேண்டும். கொழுப்பு சத்து அடங்கியுள்ள உணவு பதார்த்தங்கள் சிலவற்றை தருக. கொழுப்பு சத்து அடங்கியுள்ள உணவு பதார்த்தங்கள்: எண்ணெய் வகைகள், நிலக்கடலை, பாட்கட்டி, சில வகை மீன்கள். இவற்றிலே அதிக அளவு கொழுப்பு சத்து காணப்படுகின்றன. எண்ணெய் வகைகளிலே ஒவ்வொரு எண்ணெய் வகையிலும் ஒவ்வொரு அளவு கொழுப்பு சத்து உள்ளது. நிலக்கடலை தானியம், அதிலும் கொழுப்பு சத்து உள்ளது. பாட்கட்டி மற்றும் சில வகை மீன்கள். உடல் வளர்ச்சிக்கு தேவையான போஷணை கூறு எது? எமது உடல் வளர்வதற்கு தேவையான போஷணை கூறு எது? புரதம். புரதம் உணவு நீங்கள் அதிக அளவு உண்கின்ற பொழுது உங்கள் உடல் வளர்ச்சி சரியான அளவில் இருக்கும். புரதச்சத்து அடங்கியுள்ள விலங்குணவுகள் யாவை?
புரதம் அதிகமாக உள்ள விலங்குணவுகள் யாவை என்றால் மீன், பால், முட்டை, இறைச்சி. இவை புரதம் அதிக அளவு அடங்கிய விலங்குணவுகள் ஆகும். புரதம் காய்கறி வகைகளிலும் மற்றும் விலங்கு உணவுகளிலும் அதிக அளவு உள்ளது. விலங்கு உணவுகள் என்கின்ற பொழுது நாம் மீன், பால், முட்டை, இறைச்சி என்பவற்றை எழுத வேண்டும். எமது உடலை நோயிலிருந்து பாதுகாக்கும் போசனை கூறுகள் யாவை? எமது உடலுக்கு நோய் ஏற்படாமல் பாதுகாக்கும் போசனை கூறுகள் விட்டமின்கள், கனியுப்புக்கள். விட்டமின் ஏ அடங்கியுள்ள காய்கறிகள் சிலவற்றை தருக. விட்டமின் ஏ அதிக அளவு உள்ள காய்கறிகள் கேரட், பூசணி மற்றும் மஞ்சள் நிறமான எல்லா காய்கறிகளிலும் விட்டமின் ஏ அதிக அளவு காணப்படுகின்றது. அடுத்த வினா, கரும்பச்சை நிறமான இலைகளிலே அதிக அளவு காணப்படுகின்ற உயிர் சத்துக்கள் எவை? விட்டமின் ஏ, விட்டமின் பி, இரும்பு சத்து. இவை கரும்பச்சை நிறமான இலைகளிலே அதிக அளவு காணப்படுகின்றது. எம்மாதிரியான பழங்களில் விட்டமின் சி அதிக அளவு காணப்படுகின்றது? விட்டமின் சி அதிக அளவு காணப்படுவது புளிப்பான பழங்களிலே. புளிப்பான பழங்களிலே விட்டமின் சி அதிக அளவு காணப்படுகின்றது. உவர்ச்சூழலில் வளரும் தாவரங்களில் அதிக அளவு காணப்படும் தாது பொருள் எது? உவர்ச்சூழல் என்கின்ற பொழுது கடற்கரை ஓரமாக கடலை அண்டிய பிரதேசங்களிலே வாழும் தாவரங்களில் அதிக அளவு காணப்படுகின்ற விட்டமின் எது என்றால் அயடின் ஆகும். இந்த கனியுப்பு அங்கு அதிக அளவு காணப்படுகிறது. விட்டமின் டி அடங்கியுள்ள உணவு பதார்த்தங்கள் சிலவற்றை தருக. விட்டமின் டி எந்த வகையான உணவுகளிலே அதிக அளவு காணப்படுகின்றது என்றால் மீனெண்ணெய், முட்டை, பால். இவற்றிலே விட்டமின் டி அதிக அளவு காணப்படுகின்றது. நிறையுணவு என்றால் என்ன? நிறையுணவு என்றால் என்ன? சகல போசனை கூறுகளையும் கொண்ட ஒரு வேளை உணவு நிறையுணவு எனப்படும். அடுத்ததாக, இரும்பு சத்து குறைபாட்டால் ஏற்படும் நோய் யாது? எமது உடலிலே இரும்பு சத்து குறைவடைந்தால் ஏற்படுகின்ற நோய் யாது? இரத்த சோகை. எனவே பிள்ளைகளே, நீங்கள் இரும்பு சத்து அடங்கிய கீரைகளை, காய்கறிகளை அதிகம் உட்கொள்ள வேண்டும். விட்டமின் பி குறைபாட்டு அறிகுறிகள் யாவை? விட்டமின் பி குறைந்தால் உடலிலே என்ன அறிகுறிகள் ஏற்படும்? உதடுகளின் ஓரங்களில் வெடிப்பு, பசியின்மை, தூக்கமின்மை. அதாவது விட்டமின் பி உங்கள் உடலிலே குறைந்தால் உதடுகளின் ஓரங்களில் வெடிப்பு, பசியின்மை, தூக்கமின்மை என்பன ஏற்படும். நாம் இன்று கற்றுக்கொண்டவற்றை பார்ப்போம். உணவின் போசனை கூறுகள், போஷாக்கான பானங்கள், போஷணை குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள், பச்சையாக உண்ணும் உணவுகள், போசனை இழப்பு ஏற்படாத வகையில் உணவு சமைத்தல் ஆகியவற்றை நாம் இன்று கற்றுக்கொண்டோம். இந்த நிகழ்ச்சியை மீண்டும் ஒரு முறை நீங்கள் பார்க்க விரும்பினால் சேனல் NIE யூடியூபில் சென்று பார்வையிட முடியும். மீண்டும் மற்றுமோர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.